என்னோட கேள்வி ஒன்று தான் உங்கள்கிட்ட. பிஸ்னஸ் பண்ணுறீங்க தானே? வாட் இஸ் யோர் பேங்க் பேலன்ஸ்? உங்கள் பேங்க் பேலன்ஸ் எம்டியாக இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் பிஸ்னஸ் மேன் yet. யூ ஆர் பேபி. பேங்கில் ஒரு 100,000 கேஷ் ரிங்கேட் இருந்துச்சுன்னா கிண்டர் கார்டன்லேருந்து பிரைமரி ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். பேங்கில் 1 மில்லியன் இருந்துச்சுன்னா செகண்டரி கிளாஸ்க்கு வந்துட்டீங்க. பேங்கில் 10 மில்லியன் இருந்துச்சுன்னா ஓகே, இப்போ தான் யூனிவர்சிட்டியில் கால் எடுத்து வச்சுருக்கீங்க. ரிமெம்பர் தட். ரிமெம்பர். அப்போ தான் நம்ம மைண்ட் எப்போதும் எவ்வளோ காசு இருந்தாலும் நோ 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 ஐ எம் ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட்லாம், இன்னும் எங்கேயோ இருக்குது அந்த ஆட்டிடியூட் வரும். இல்லைன்னா கொஞ்சம் வந்துட்டோம் ஆர்டர் ஆடத்தை பாரு. இன்னும் நிறைய இருக்குது ஜேர்னியா, நிறைய இருக்குது. லிமிட் பண்ணாதீங்க, உங்களை லிமிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரியல உங்களோட பவர், உங்களோட பொட்டென்ஷியல் என்னன்னு. நீங்கள் எதை செஞ்சாலும் எதை வேணாலும் பக்காவாக நீங்கள் பண்ண முடியும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. டோன்ட் லிமிட். ஒன்று தான் முதல்ல சொன்ன அழகான வார்த்தை, ரிஃப்ளெக்ஷன். உங்கள் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குது? மணிக்கும் உங்களுக்கும் தொடர்பு எப்படின்னா, மணி சம்மந்தப்பட்ட உங்கள் வியாபாரத்துக்கும் உங்களுக்கும் பீஸ் ஒண்டி தான் அங்கே இருக்கணும். இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறோம், ஆனால் வியாபாரத்தில் உங்களை அறியாமல் ஒரு அழுத்தம் வந்துடும். ஏன்னா எல்லாரும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க, நீங்கள் சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கா? இல்லையே. பிள்ளைங்களே சொந்த பேச்சு கேட்க மாட்டேது, அப்புறம் எங்க? அப்படி தான் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஆனால் அது உங்களோட பிஸ்னஸில் உங்களோட டிஸ்ஹார்மனி ஆக்குதா, உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் ஹார்மனி வித் யோர் வெல்த் எனர்ஜி. யூ ஆர் நாட் ஹார்மனி வித் யோர் அபாண்டன்ஸ். என்னைக்கு உங்கள் வெல்த் எனர்ஜி கொண்டீங்க அபாண்டன்ஸாக ஹார்மனியாக இல்லையோ, எல்லாம் ஆண்டவன் என்ன செய்வார்? இந்த ஆளுக்கு பிஸ்னஸ்னால் ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப கவலையாக இருக்காரு, அவருக்கு பிஸ்னஸை எடுத்துருவோம். பாவம். ஏன்னா கடவுள் ரொம்ப கருணையானவர். எதெல்லாம் நீங்கள் துக்கம் பட்டீங்களோ உங்கள்கிட்ட எடுத்துருவார். ஓகே, அதனால் யாரும் அனவசியமாக துக்கமாக பார்க்காதீங்க, அவங்க போயிடுவாங்க உங்களை விட்டு. உங்களோட இருக்கணும்னா நினச்சாலே அந்த அன்பு நிறைஞ்சி சந்தோஷம். பணமும் அப்படி தான். அன்பாக இருங்கன்னா பணம் உங்களோட இருக்கும். ஓகே, பணத்தினால வீட்டில் சண்டை வரக்கூடாது. பண பேரில் உங்கள் வீட்டில் பிரச்சனையே வரக்கூடாது. வந்துச்சுன்னா பணம் உங்கள் வீட்டுக்கே வராது. இப்போ மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க விருந்தாளியா, டெய்லி திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மகாலட்சுமி என்ன செய்வாங்க? தொல்லையே வேணான்னு போயிடுவாங்க அவங்களை வீடை விட்டு. ஏன் நீங்கள் தான் அந்த பற்றி பேசுனாலே பிரச்சனை ஆயிடுது. பிஸ்னஸ் பேசினா பிரச்சனை, டெவலப்மெண்ட் பார்த்தா பேச பிரச்சனை, ப்ரொஜெக்ஷன் பார்த்தா பிரச்சனை. ஆல் ரிலேட் வித் என்னது? அபாண்டன்ஸ். ரிலேட் வித் மணி. பாருங்கள் எவ்வளோ பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது நம்மளுக்கும் காசுக்கும். ஏன்னா அதுக்கு தான் நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதனால நம்ம சந்தோஷமே இல்லை. அப்போ ஆணும் சந்தோஷமான இல்லை, அந்த பொருள் உங்களை விட்டு போயிடும். அப்போ பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டுமே கொடுக்கணும். அப்படி கொடுத்துச்சுன்னா the more abundance come to in your life.